வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கான மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற அரிய வகை நோய்களுக்கு உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் வரும் 7ஆம் தேதி புறநோயிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியில் 13 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சம் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இனி வருவது விரிவான செய்திகள். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கான மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற அரிய வகை நோய்களுக்கு உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் டாக்டர் பிரீத்தி அருமுருகன். ஐஐடி மும்பையில் படித்த இவர் தனது மருத்துவ ஆராய்ச்சி மூலம் மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற பெண்களுக்கான நோய்களை சரி செய்வதற்கு பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து மருத்துவ உலகில் சாதனை படைத்துள்ளார். இவரது கண்டுபிடிப்புக்கு மத்திய அரசு அங்கீகாரம் அளித்துள்ளது. இந்த நிலையில் இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்த டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் சபாநாயகர் செல்வத்தை சட்டப்பேரவையில் சந்தித்து தனது மருத்துவ சாதனைகளை எடுத்துக் கூறி வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரி பொறியியல் கல்லூரியில் படித்த இவர் ஐஐடி மும்பையில் மேல் படிப்பு முடித்து மருத்துவ உலகில் அரிய வகை நோய்களுக்கு மருந்துகளை கண்டுபிடித்து உலக சாதனை படைத்துள்ளார். இது புதுச்சேரிக்கு பெருமை சேர்க்கிறது. மேலும் இவரது கண்டுபிடிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசும் 1 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளதாகவும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். டாக்டர் பிரீத்தி அருள்முருகன் தனது மருத்துவ கண்டுபிடிப்பை பற்றி விளக்கும்போது, இந்தியாவில் 30% மாதவிடாய் நின்ற பெண்கள் இடுப்பு தளவு தசைகளில் ஏற்படும் பலவீனம் காரணமாக மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை மற்றும் இடுப்பு உறுப்பு சரிவு ஆகியவற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இந்த நோய்களால் இந்தியாவில் 5 கோடி பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நோயை குணப்படுத்துவதற்கு தனது கண்டுபிடிப்பின் மூலம் பெல்விக் ஃப்ளோர் சப்போர்ட் மெஷ்கள் எனப்படும் சிகிச்சை முறையை கண்டுபிடித்து இடுப்பு உறுப்புகள் ஆகியவற்றின் உடற்கூறியல் நிலையில் வைத்திருக்க அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்படுகிறது என குறிப்பிட்டார். தனது கண்டுபிடிப்பு உயிரியல் ரீதியாக இணக்கமானது, மக்கும் தன்மை கொண்டது மற்றும் மென்மையான ஃபைப்ரோசிஸை ஊக்குவிக்கிறது என்றும் தெரிவித்தார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் வரும் 7ஆம் தேதி புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாக தரப்பில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான ஜூன் 7 பக்ரீத் பண்டிகையாகும். அன்று ஜிப்மரின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே வரும் 7ஆம் தேதி சனிக்கிழமை புறநோயாளிகள் ஜிப்மருக்கு வருவதை தவிர்க்க வேண்டும். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரித நூலினை கேரள மாநில முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ வெளியிட எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக் கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் வல்சராஜ். மாஹே பிராந்தியத்தை சேர்ந்த இவர் தொடர்ந்து 26 வருடங்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் என மக்கள் பணி செய்துள்ளார். ஓவியம் தீட்டுவதில் ஆர்வம் கொண்ட இவர் தனது படைப்பில் உருவான ஓவியங்களை டெல்லியில் உள்ள லலிதா கலா அகாடமியில் கண்காட்சியாகவும் வைத்து அசத்தியுள்ளார். இந்த நிலையில் மாஹே தொகுதி குறித்து தன்னுடைய பார்வை, எதிர்கால முன்னேற்றம் மற்றும் அரசியலின் தான் கடந்து வந்த பாதைகள் குறித்து முன்னாள் அமைச்சர் வல்சராஜ் எழுதிய என்னுடைய மையழி என்ற சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா மாஹேயில் உள்ள வல்சராஜ் சில்வர் ஜூப்ளி ஹாலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழா ஒருங்கிணைப்பு குழுவின் நிர்வாகி சஜித் நாராயணன் வரவேற்புரையாற்றினார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கேரள மாநிலத்தின் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா எம்எல்ஏ கலந்து கொண்டு நூலினை வெளியிட பழம்பெரும் மலையாள எழுத்தாளர் முகுந்தன் பெற்றுக் கொண்டார்.
இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கேரள மாநில வடகராட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷாபி பரம்பில், வழக்கறிஞர் ஆசிப் அலி, முன்னாள் தலைமை செயலர்கள் கயர்வால், நெஹி, விஜயன், லலிதா கலா அகாடமி செயலாளர் ABN ஜோசப், செனரா R குமார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை மாஹே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பாக செய்திருந்தார். விழா ஒருங்கிணைப்பு குழுவின் துணை சேர்மன் அஜீஷ் மாஹே நன்றியுரையாற்றினார். முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், தயாளன், பிரபு, ராமலிங்கம், சக்திவேல், ஆனந்த பத்மநாபன், ஞானப்பிரகாசம், மோகன், டேனியல் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதி MLA நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு வீதியில் அமைந்துள்ள தமிழ் தென்றல் திருவிக அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆய்வு மேற்கொண்டார். பள்ளியின் மேல்தளத்தில் உள்ள கலவைகள் கொட்டியும், ஆங்காங்கே சுவர்களில் விரிசலும், சுவர்கள் இடிந்துள்ளதையும் மற்றும் தரைகள் பொக்கை பேராக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். மேலும் உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை அழைத்து அவைகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொண்டார். மேலும் ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உட்பட MLA ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். வில்லியனூர் மணவெளி ஆத்து வாய்க்காலை ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வில்லியனூர் தொகுதி மணவெளி கிராமத்தில் தண்டு கரையிலிருந்து வேல்ராம்பட் வரை உள்ள ஆத்து வாய்க்கால் ரூபாய் 10 லட்சம் செலவில் தூர்வாரப்படுகிறது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா கலந்து கொண்டு 100 நாள் பணியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையின் திட்ட இயக்குநர் இஷிதாரதி, செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் திட்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் அன்சாரி, பணி ஆய்வாளர் மாறன், கிராம திட்ட ஊழியர் கலைச்செல்வி மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன் உட்பட வில்லியனூர் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணைய வழியில் 13 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சம் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்தவர் ராமேஸ்வரம் சென்று தங்குவதற்கு இணையதளத்தில் விடுதியை விவரங்களை தேடியுள்ளார். அப்போது மர்ம நபர் முன்பணம் செலுத்த கூறியுள்ளார். உடனே புதுச்சேரி நபர் ரூபாய் 11,260 அனுப்பி ஏமாந்துள்ளார். முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் இன்ஸ்டாகிராமில் இருந்த விளம்பரத்தை நம்பி ரூபாய் 8,598 அனுப்பி ஆடைகள் பெற முயற்சித்தார். ஆனால் அவருக்கு ஆடைகள் வரவில்லை. புதுச்சேரி அண்ணா நகரில் உள்ள பெண்ணுக்கு காவல் அதிகாரி போல் மர்ம நபர் பேசியுள்ளார். பெண்ணின் மகனை பாலியல் வழக்கில் கைது செய்ய இருப்பதாக மிரட்டி ரூபாய் 62,000 அனுப்ப கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். வில்லியனூரை சேர்ந்த பெண் இணைய செயலியில் கடன் பெற்று அதை அடைத்த பிறகும் மர்ம நபர் படத்தை மார்பிங் செய்து வெளியிடுவதாக மிரட்டியதால் ரூபாய் 2,000 அனுப்பி பின்னர் போலீசில் புகார் அளித்துள்ளார். அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரூபாய் 72,500, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் ரூபாய் 7,840, சாரத்தை சேர்ந்த பெண் ரூபாய் 9,500, லாஸ்பேட்டையை சேர்ந்தவர் ரூபாய் 4,800, வில்லியனூரை சேர்ந்தவர் ரூபாய் 3,000 என பலரும் பணத்தை கட்டி ஏமாந்துள்ளனர். ஒரே நாளில் புதுச்சேரியில் மட்டும் 13 பேரிடம் இணைய வழியில் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சத்தை மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தில் 55 பயனாளிகளுக்கு அங்காளன் MLA வீடு கட்டுவதற்கான ஆணையை வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பிரதம மந்திரி இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் இன்று திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பயனாளிகளுக்கு 10 நபர்களுக்கு 2ஆம் தவணையாக தலா 1,60,000 ரூபாயும், 45 நபர்களுக்கு 3ஆம் தவணையாக தலா ரூபாய் 70,000 ரூபாயும் என மொத்தம் 55 நபர்களுக்கு வீடு கட்டுவதற்கான பணி ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மதகடிப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். இதில் குடிசை மாற்று வாரியத்தின் அதிகாரிகள், தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, ஃபீல்டு ஸ்டாப் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
மாநில அந்தஸ்து வேண்டி டெல்லியில் நடைபெறவுள்ள போராட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேரு எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் கையெழுத்து இட்டு வருகின்றனர். சுமார் 1 லட்சம் கையெழுத்து பெற்று வரும் 27ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் திராவிடர் கழகம், தமிழர் களம், மாணவர் கூட்டமைப்பு, மக்கள் உரிமை கூட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தலைநகர் டெல்லியில் நடைபெறும் போராட்டத்தில் பங்கேற்பது குறித்தும், மத்திய அரசு மற்றும் எதிர்க்கட்சிகளை சந்தித்து மனு அளிப்பது, புதுச்சேரி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த தொகுதி வாரியாக பரப்புரை செய்து துண்டறிக்கை அளிப்பது மற்றும் 1 லட்சம் மக்களிடம் கையொப்பம் பெறுவது போன்ற பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டன. அரியாங்குப்பம் ஸ்ரீ வடவாகனி மாரியம்மன் ஆலய 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற செடல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அரியாங்குப்பம் கொம்யூன் கோட்டைமேடு சிவகாமி நகரில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ வடவாகனி மாரியம்மன் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் அம்மனுக்கு பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வான நேற்று செடல் உற்சவ விழா நடைபெற்றது. இதனையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அரியாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமியை வழிபட்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மாதவிடாய் நின்ற பெண்களுக்கான மன அழுத்தம், சிறுநீர் அடங்காமை, இடுப்பு உறுப்பு சரிவு போன்ற அரிய வகை நோய்களுக்கு உயிரியல் மெஷ்களை கண்டுபிடித்து காரைக்கால் மாணவி உலக சாதனை படைத்துள்ளார். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள ஜிப்மரில் வரும் 7ஆம் தேதி புறநோயிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணைய வழியில் 13 பேரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 3.40 லட்சம் மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறந்துள்ள நிலையில் உருளையன்பேட்டை தொகுதியில் உள்ள பல்வேறு பள்ளிகளை தொகுதி எம்எல்ஏ நேரு பார்வையிட்டு ஆய்வு செய்தார். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.